எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துல அது ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்துல உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. in
தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் உரைத்த அந்த வார்த்தை இந்த நாளிலும் நமக்குள்ளாக அது நிறைவேறும்படியாக ஆகாய 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல என் ஆவியானவரும் உங்களில் நிலை கொண்டிருப்பார் என்ற வார்த்தையின்படியாக இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிலை கொள்ளும்படியாக நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆவியானவரே ஓயே பிரசன்னம் இந்த நாளிலும் எங்களுக்குள்ளாக நிலை கொண்டிருக்கும்படியாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ஏங்குகிறோம். Oh, Holy Spirit, that you will come and take over, that your spirit will remain in us. Let your overflowing presence come and take control all through this month, oh Lord, every single day. We pray, Father, that your Spirit, Lord, that your Holy Spirit will remain in us, Father,
and that you will be the guiding star, that you will be the center of focus, Father, that you will be the one who will orchestrate our life all through the season, Father. In the mighty name of Jesus, we welcome you, Holy Spirit. We welcome you, Holy Spirit. We welcome your presence, Lord. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நடத்தி செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு வழியை காண்பிக்கும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாஞ்சிக்கிற ஒரு கூட்டமாக, அவரிலே நடக்கிற ஏங்குகிற ஒரு கூட்டமாக நாம் மாறும்படியாக, ஒவ்வொரு நாளும் இந்த ஏக்கம் உங்களுக்குள்ளாக அதிகமாகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை ஆட்கொள்ளும்படியாக, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அவர் நம்மை சத்தியத்திற்குள்ளாக நடத்துவார். இந்த நாளிலும் அந்த சத்தியத்திற்குள்ளாக நாம் நடக்கும்படி எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடல், இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, அவரை துதிப்பேன் 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 என்று நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கும்படியாக நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் உங்கள் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து இந்த நாளிலும் அவருக்குரிய மகிமை செலுத்தும்படி அவங்க எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை நாம் சந்தோஷமாக கரங்களை தட்டி பாட போகிறோம். Hallelujah. We give you the glory, Lord. We worship your presence. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி Hallelujah. இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும்படியாக நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் அவரை உயர்த்தி பாடுவோமா? Hallelujah. என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, எல்லாரும் இணைந்து இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, துதிப்பேன் துதிப்பேன் இயேசு ராஜாவே, ஹல்லேலூயா. துதிப்பேன் 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 இயேசு ராஜாவே, இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து நமேசப்பாக்கு எல்லாரும் இணைந்து நன்றிகளை செலுத்தும்படியாக, அவருடைய மகிமை செலுத்தும்படியாக எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவுக்கு நன்றி, என் ராஜாவுக்கே நன்றி, இயேசுவுக்கு மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுவுக்கு நன்றி, என் ராஜாவுக்கு நன்றி, இயேசுவுக்கு மகிமை, என் ராஜாவுக்கு மகிமை, எல்லாம் இணைந்து துதிப்பேன் 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 இயேசு ராஜாவே, ஹல்லேலூயா. துதிப்பேன் 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 இயேசு ராஜாவே, ஹல்லேலூயா. துதிப்பேன் ஹல்லேலூயா ராஜாவே, ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் யாவே ஷம்மா, யாவே எல் ஷடாவே, சர்வ வல்லமை தேவனை நாம் எல்லாரும் இணைந்து உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா hallelujah. Yes Jesus, we worship you, we lift you up. Yahweh Shammah, கூடவே இருக்கிறார், Yahweh El Shaddai, சர்வ வல்லமை தேவன், Yahweh Jireh, என் தேவைகளை சந்திப்பார், Yahweh Rapha, சுகமளிக்கும் தேவன், Yahweh Shammah,
பரிசுத்த வல்லமை உள்ளவரை, பரிசுத்த அக்கினியை நாம் எல்லாரும் நாய்ந்து ஆராதிப்போமா, அவரை உயர்த்துவோமா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையிலும் நம்மை அனலாக்கும்படியாக, நம்மேல் இறங்கும்படியாக, நம்மை அவருக்குள்ளாக நிரப்பும்படியாக எல்லாரும் நாய்ந்து அவரை உயர்த்துவோமா. Yes Lord, we worship you, we lift you up. Hallelujah. பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி இப்போது வரட்டும். Hallelujah. வரட்டும். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி இப்போது இறங்கட்டும். இப்போது இறங்கட்டும். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி இப்போதே வரட்டும். இப்போதே வரட்டும். துதிப்பேன், துதிப்பேன் எல்லாம் இயேசு ராஜாவே. ஹalleluya. துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் இயேசு ராஜாவே. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. ஹalleluya. இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. துதிப்பேன் எல்லாரும் நாய்ந்து. ஹalleluya. இயேசு ராஜாவே. ஹalleluya. துதிப்பேன். ஹalleluya. ராஜாவே. துதிப்பேன். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே. ஹalleluya. ஹalleluya. துதிப்பேன். துதிப்பேன் இயேசு ராஜாவே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. ஹalleluya. நான் இயேசு கிறிஸ்து, அவர் துதிகளில் வாசம் செய்கிறவர். ஹalleluya. அதுவும் விசேஷமாக நம்மளுடைய துதியிலே அவர் வாசம் செய்ய பிரியமாக இருக்கிற தேவன். ஹalleluya. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதியிலும் இந்த நாட்களிலே நம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, அனைத்தையும் படைத்தவர், சர்வ லோகாதிபதி, இந்த நாட்களிலே அவருடைய சிருஷ்டிப்பாகிய நம்மளுடைய துதியிலே அவர் வாசம் செய்கிறார். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். தேவன் நமக்கு பாராட்டின இந்த ஸ்லாக்கியத்திற்காக எல்லாரும் மனதார இந்த வேளையில பாமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய துதியிலே இந்த நாட்களிலே நீங்க வீற்றாளுறீங்க, அதற்காக நன்றி. நீங்க ராஜாவாக இந்த பூமி எங்கும் நீங்க அரசாண்டு கொண்டிருக்கீங்க, அதற்காக நன்றி. ஹalleluya. சங்கீதக்காரர் சொல்கிறது போல, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை நாம் துதிக்க கடவோம். ஹalleluya. இந்த நாட்களிலும் இந்த துதியின் மூலமாக அவருடைய பிரசனத்திற்குள்ளாக நீங்கள் நுழைந்து அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் நைந்து இந்த அருமையான பல்லவிகளை நாம் பாடப் போகிறோம். தேவனுக்குரிய துதியை நாம் ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் நைந்து இந்த பல்லவிகளை, பழைய பல்லவிகள் ஆனாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடப் போகிறோம். Hallelujah. Let's enter his presence with thanksgiving in our hearts. Hallelujah. Let's all rejoice in his presence and sing together. Hallelujah. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. He has made me glad. Oh, he has made me glad. I will rejoice, for he has made me glad.
சந்தோஷத்தாடி ஆடுவேன். What a mighty God we serve. Come on church. What a mighty God we serve. Angels bow before him, heaven and earth adore him. What a mighty God we serve. Let's sing together. What a mighty God we serve. What a mighty God. Oh, we serve. Angels bow before him, heaven and earth adore him. What a mighty God we serve. Jesus is the Lord we serve. Let's all declare, Jesus is the Lord we serve. Angels bow before him, heaven and earth adore him. Jesus is the Lord we serve. Let's sing for Jesus is the Lord we serve. Oh yeah, Jesus is the Lord we serve. Angels bow before him, heaven and earth adore him. Jesus is the Lord we serve. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். எல்லாரும் பிரகடனம் பண்ணுவோமா? நாம் சேவிக்கும் தேவன் அவர் வல்லமை உள்ளவர். ஹalleluya. வானம் பூமி யாவும் கேராபீன்கள் யாவும் போற்றும் வல்லமை உள்ளவரை நீங்களும் நானும் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு ஆராதிப்போமா? எல்லாரும் நைந்து எஸ் லார்ட். நாம் சேவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவரே. வானம் பூமி வாழ்த்தும் கேராபீன்கள் போற்றும் வல்லமை உள்ளவரே. எல்லாரும் சேர்ந்து நாம் சேவிக்கும் தேவன் ஹalleluya. வல்லமை உள்ளவரே. வானம் பூமி போற்றும் கேராபீன்கள் வாழ்த்தும் வல்லமை உள்ளவரே. ஹalleluya. நாம் சேவிக்கும் தேவன் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென். வானம் பூமி வாழ்த்தும் கேராபீன்கள் போற்றும் இயேசு கிறிஸ்துவானவர். எல்லாரும் நைந்து நாம் சேவிக்கும் தேவன் ஹalleluya. இயேசு கிறிஸ்துவானவர். வானம் பூமி போற்றும் கேராபீன்கள் வாழ்த்தும் இயேசு கிறிஸ்துவானவர். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் அவருடைய துதியை பாடும் பொழுதே எண்ணற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வேளையில உங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் நாய்ந்து ஹalleluya. What a mighty God I serve. Oh yes. What a mighty God we serve. Oh, angels bow before him, heaven and earth adore him. Mighty God we serve. Let's all say, Jesus is the Lord we serve. Oh yeah, Jesus is the Lord we serve. Angels bow before him, heaven and earth adore him. Jesus is the Lord we serve. Hallelujah. Jesus, Jesus, come on, Jesus, Jesus, hallelujah. Let's lift up the name of Jesus, everyone. Lord we serve.
forth the praises of our God. இந்த பூமியிலே நாம் ஆராதிக்கும் பொழுது இவ்வளவு தேவனுடைய மகிமை நம்மால் உணர முடியும் என்றால், அந்த பரலோகத்தில் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் போகும் பொழுது ஒரு யக்கபாஷேக்கே, that's going to be glorious, அது மகிமை உள்ளதாக. ஒரு யக்கலா துரபாஷேக்கே, ஆண்டவர் அதற்காகவே உங்களையும் என்னையும் இந்த பூலோகத்திலே அவர் பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே நீங்கள் செய்கிற ஆராதனை எல்லாம் அது ஒரு ரிஹர்சல் தான். பரலோகத்திலே நாம் போய் பரமபிதாவுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நித்திய 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 காலமாக அவரை ஆராதிக்கிறவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார், வேறுபிடித்து வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நாட்களிலே அவருடைய பிரகாரங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். அவருடைய பிரசனத்திற்குள்ளாக போய் நாம் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம அப்பாவை தூரத்திலிருந்து நாம் பார்க்காதபடிக்கு அவருடைய மார்பிலே நாம் பார்க்க சாய்ந்தவரை பார்க்கும்படியாக இந்த நாட்களிலும் தேவன் அந்த அபிஷேகத்தினாலே ஒரு பரியாக்கலா தூரம் that you will have an experience of worshiping him, not from the outer court but rather at the bosom of our Lord Jesus Christ. Even as you worship him right now, I pray that you will have the divine eyes to see him and behold him right now. Riyakasheke அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற கண்களாக உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே உம்மை பார்க்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும்படியாக இந்த வேளையிலே Jesus. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. எல்லாம் நாய்ந்து அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. Yes, Lord. Oh, நான்
விதத்திலும் இன்னும் அதிகமாக தேவனை நாம் நோக்கி பார்க்கும்படியாக இந்த இருண்ட நாட்களிலே நம்மை சுற்றிலும் தீங்கு நடக்கிற எல்லா இடங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட இந்த உத்தராஞ்சல் அநேக அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த நீரின் அந்த நீரோடையில் இருந்தவங்க அநேகர் மரித்து போனாங்க. இந்த நாட்கள் கொடிய நாட்களாக நம்மை சுற்றிலும் இயற்கையின் சீற்றங்கள் எல்லா இடங்களிலும் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே நமக்கு தஞ்சம் ஒரே இடம் தான் மக்களுக்கு. நாம் இருக்கிற இடங்களில் அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே வரக்கூடிய அழிவிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் பார்க்காதபடிக்கு உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் மீட்பு பெறும்படியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற இந்த நாட்களிலே உம்மை சபையை ஆண்டவரே அந்த உன்னத அனுபவத்தினாலே நீங்க நிரப்பும்படியாக கேட்கிறோம் என்று எல்லாரும் நைந்து தேவ சமூகத்திலே தாமதன் வை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்படியாக இந்த நாளிலும் எல்லா துன்ப வேளையிலும் எல்லா இன்னலின் மத்தியிலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னை கருத்தாய் விசாரிப்பேன் என்று சொன்னவர் இந்த நாட்களிலும் அவருடைய விசாரிப்பை நாம் அனுபவிக்கும்படியாக நீங்க எப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் கருத்தாய் அவர் நம்மை விசாரிக்கும்படியாக அவர் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? எஸ் லார்ட், என்னை நம்
Yes, Lord. Yes, Jesus. We come to your presence, Lord, to find shelter, to find refuge, Lord. எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோம், அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமக்கிட்ட நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினாலே நாங்கள் நிரப்பப்படும்படியாக. Yes, Lord. தாமதம் வை கண்டாடை தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா, என்னறிந்த நேரிடினும். ஆமென். எல்லாரும் இந்த சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே எங்களை கட்டி தழுவும்படியாக, ஆண்டவரே எல்லா நிந்தையின் மத்தியிலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்காக நிற்கும்படியாக உமக்காக யாவும் சகிப்பேன். உமது வேலன் நீதிடுமே. எல்லாரும் இங்கு சொல்லுவோமா? உமக்காக யாவும் சகிப்பேன். உமது வேலன் நீதிடுமே. கடைசியாக எல்லாரும் நான் இந்த திருபாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே. தாமதம் வை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதம் வை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. பிரைஸ் த லார்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆராதனை என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. இன்றைக்கும் கூட பாருங்களேன், பாடல் என்று சொன்ன உடனே அதற்கு வருகின்ற வியூவர்ஸ் ஏராளமாக இருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மக்களும் உண்டு. இருப்பினும் உலகமே பாடலுக்கு தான் நெருடலோடு கூட பங்கு பெறுகிறார்கள். பரலோகத்தில் ஆராதனைக்கு மிக முக்கியமான ஸ்தானம் உண்டு. அதுபோல் இன்றைக்கும் நாம் ஆராதித்தோம், ஆண்டவர் அதில் மகிமை அடைந்திருப்பார். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய பெருந்தன்மைக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படியாகிலும் நன்மையானது ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே அவர்கள் தீவிரமாக செயல்படுகிறதை நீங்கள் அறிவீர்கள், நாம் அறிவோம். ஆகவே ஏஞ்சல் டிவி ஊழியங்களை நேசிக்கிற நீங்களும் நாங்களும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு நல்ல திட்டம்தான் தேவனுக்கு கொடுக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் அருள்நாதர் இயேசு சொன்னார். தேவ ராஜ்யத்திற்கு உரியதற்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது நாம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுதான் ரகசியம். ஆகவே இப்பொழுதும் கூட தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவிக்கு நாம் நமது காணிக்கைகளை படைக்கப் போகிறோம். அதுவும் வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் ஞாயிறு சந்தோஷமாக விதைக்கப் போகிறோம். திரையில் வரும் நமது ஏஞ்சல் டிவியினுடைய விலாசத்திற்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்ப ஆயத்தமாகுங்கள். ஒரு சிறு பிரார்த்தனையை நான் ஏறெடுக்கட்டும். பரலோக தந்தையே, தம் பிள்ளைகள் மனமுவந்து தங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணின காணிக்கையை கையில் வைத்திருக்கிறார்கள். அதை அங்கீகரியும். வார்த்தையின்படியாக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணும். எந்த நிலையிலும் பிள்ளைகள் கொடுக்கிறார்களோ நாங்கள் அறியோம், நீர் அறிவீர். தரித்திரம் இருக்கிற நிலை உண்டானால் சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வானம் திறந்து கொட்டியறலும்.
உன் பிள்ளைகளை கனப்படுத்தும். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை உங்கள் முன்பு வைக்க இருக்கிறேன். அதற்கு முன்பதாக ஒரு வேண்டுகோள். கர்த்தருடைய சபை ஆராதனையை தெய்வ மனிதன் தீர்க்கதரிசி ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் ஒளிபரப்புவதிலே அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவது போல ஏஞ்சல் டிவியினுடைய ஊழியத்தை நேசிக்கிற நீங்கள் எங்களோடு இருப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்று அருள்நாதர் இயேசு சொன்னது போல ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள், அப்படிதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த நிகழ்ச்சியினால் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், உற்சாகம், அவைகளை பற்றி ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்கள் அல்லது திரையில் காணும் இலக்கங்கள் தொலைபேசியோடு கூட தொடர்பு கொண்டு உங்கள் அபிப்பிராயத்தை ஏஞ்சல் டிவிக்கும் எமக்கும் தெரிவியுங்கள். அது தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் எங்களை உற்சாகமூட்டுவதற்கும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்கும் வசதியாக இருக்கும். செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தின் 9வது வாக்கியத்தில் சொன்ன சில ஆசீர்வாதமான அன்பான வார்த்தைகளை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கட்டும். Kindly turn over Bible to Gospel according to St. John chapter 15 and the verse 9. We are going to read it out in Tamil. Listen to us. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த வார்த்தைகள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினை, பிதாவுடைய அன்பினை, தூய ஆவியானவருடைய அன்பினை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிறது. இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்திற்கு ஆங்கில வேதாகமத்தில் ஃப்ரூட் சாப்டர், அதாவது கனி அதிகாரம் என்று தான் அதற்கு அர்த்தமாகிறது. ஆவியின் கனி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு திராட்சை செடியோடு அதன் கொடியோடு அதிலிருந்து வரும் கனியோடு உள்ள பந்தத்தை சம்பந்தப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஏது எப்படி இருந்தாலும் வைன் அண்ட் பிரான்ச்சஸ், திராட்சை செடியும் அதனுடைய கிளைகளும் கொடியும் என்று தலைப்பை நாம் கொடுத்துருவோம். உண்மையிலேயே இந்த அதிகாரமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு ஒப்பு நிகரற்ற பந்தத்தை, சொந்தத்தை, நெருக்கத்தை உணர்த்துகின்ற ஓர் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டே வருகிறதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் நிச்சயம் உற்சாகம் அடைவீர்கள். எடுத்த உடனே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? யோவான் 15:1 இப்படி வாசிக்கிறோம், கேளுங்களேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர் என்று பிதாவை அங்கே அவர் தன்னோடு கூட இணைத்து சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். நானே மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்கிறார். நானே திராட்சை செடி அல்லது உண்மையான இஸ்ரவேல், உண்மையான சபை, உண்மையான மனுஷன் என்றெல்லாம் அவர் அங்கே சொல்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி என்று தன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம்
15ஆம் அதிகாரத்தின் 9வது வாக்கியத்தில் யோவானில் இப்படி வாசித்தோம் அல்லவா? பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் என்று சொல்றார். நானும் என்று சொல்லும் பொழுது அப்போ வேறு யாரெல்லாம் நம்ம மேல அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் என்பதுதான் திருத்துவம். நானும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இங்கு அந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்லும் பொழுது ஏற்கனவே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வச்சிருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்றும் எழுதி வைத்திருக்கிறார். அன்பின் உருவகம் என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் அவர் சொல்றார், நானும் பிதாவினுடைய அன்புக்கு இணையாக, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புக்கு இணையாக நானும் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவருடைய அன்பை குறித்து நாம் அறிய வேண்டும். நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். உண்மைதான். சர்வ வல்லமை உள்ள தேவன் தம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னவர். ஜனங்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்ததினால்தான் தான் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனோடு பேசி மகிழ்வதற்கு அந்த தோட்டத்துக்கு வருவார். ஆதி மனிதனை, அந்த மனிதனுக்கு ஏற்ற துணையை கொடுத்த பொழுது அவர்களோடு பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுவதற்கு வருவாராம். அத்தனை அதிகமான ஒரு அன்பு கொண்ட ஒரு ஆண்டவர். ஒரு முறை யோனா என்ற தீர்க்கதரிசியை அழைச்சி, பார்ப்பா, நினிவேனுடைய மக்களுடைய அக்கிரமம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நீ போய் சொல்லு, இந்த நினிவை இன்னும் 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போயிடும், நான் அழிச்சிடுவேன்னு சொல்லு. ஏன்னா அவ்வளவு அக்கிரமம் பண்ணுறாங்க, அநியாயம் நடக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறார். அதே போல் யோனா போகிறார். இடையே பல சம்பவங்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படியோ அங்கே போய் கர்த்தருடைய இதயத்தை திறந்து காட்டுகிறார். மனம் திரும்புங்கய்யா, இல்லைனா இன்னும் 40 நாளில் நினிவே இந்த பட்டணம் அழிஞ்சு போயிடும். உடனே அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அரசன் முதல் மிருக ராசிகள், சாதாரண குடிமகன் வரை ரெட்டு உடுத்தி கொண்டு தங்களை தாழ்த்தினார்கள். அழிச்சிடுவேன்னு சொன்ன ஆண்டவர் அவங்க மனம் திரும்புதலை பார்த்தார், ஒரு மன்னிப்பு வழங்கினார். சரி, பரவாயில்ல, மனம் திரும்பிட்டாங்க இல்லையா, நான் இனி அவர்களை அழிக்கப் போவதில்லை. ஒரு முறை அருள்நாதர் இயேசுவிடம் ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தார்? எல்லாரும் அந்த சட்டதிட்டங்களை சொல்றாங்க, கல்லால் எரிஞ்சு கொண்டு போடணும்னு. அப்போ அருள்நாதர் இயேசு தரையில் ஒன்றை எழுதினார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னபொழுது கையில் கல் வச்சுக்கிட்டு இருந்தவெல்லாம் கல்லை கீழே போட்டு போயாச்சு, ஒருத்தரும் இல்லை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, நானும் உன்னை ஒன்றும் தீர்ப்பு செய்வதில்லை, இனி பாவம் செய்யாதே. மனதுருக்கத்தை பாருங்களேன். அதை தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். பிதா அன்புள்ளவர். அந்த பிதாவின் அன்பினால்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை நாம் அறிவோம். அதை தானே யோவான் 3:16 நாம் வாசித்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் மனனமாய் தெரியுமே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளோ பெரிய அன்பு! ஆகவே நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப அன்பானவருங்க, அதே போல தான் நானும் அன்பாக இருக்கிறேன்னு அநேகர் சொல்லுவாங்க. அதை விட பிறர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அவங்க அப்பா மாதிரியேங்க, அவங்க அப்பா எப்படி தியாகம் பண்ணி
ஊழியம் செஞ்சார். அது போல தாங்க இந்த பிள்ளையும். அவங்க மகங்க அவர், அவங்க மகா. அவங்க அப்பா எப்படி ஜனங்களை நேசித்தார் அதே போலங்க என்று சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான தெய்வ மனிதர்களே, இயேசு கிறிஸ்துவும் அன்புள்ளவராக இருந்தார். அவருடைய அன்பை குறித்து இப்படியாக நாம் அறிகிறோம். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வேகமாக சொல்ல போகிறேன். ஒருவேளை எழுதி கொள்ளணும்னா எழுதி கொள்ளலாம். முதலாவதாக அவருடைய அன்பை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் 1:4 இப்படி வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இதை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு விளக்க உரையில் இப்படி வாசித்தேன். திஸ் இஸ் கால்ட் ரேடியன்ட் லைஃப். அதாவது கதிரியக்கம் போன்ற ஜீவன். இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன் ரேடியன்ட். அதாவது ஒரு சின்ன ஒரு விளக்கை கொளுத்தி வைத்து ஒரு பெரிய காரியத்தை பற்ற வைத்து விட முடியும். உங்கள் வீட்டில் லைட்டர், கேஸ் லைட்டர் வச்சுருப்பீங்க. ஒரு 16 கிலோ கொண்ட கேஸு அந்த ஸ்டவ்வில் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த லைட்டரை கொண்டு போய் அதில் ஒரு அழுத்தினீங்கன்னா கேஸை திறந்து வச்சு ஒரு சின்ன பொறி வரும். அந்த பொறி பாருங்களேன், வேகமாக பரவி அனலாக மாறி ஒரு சிறு துளி அந்த கதிர் இயக்கம் அந்த முழு உஷ்ணத்தை கொண்டு வந்து முழு காரியத்திற்கும் ஒரு வெளிச்சமாக மாறுகிறது. அதுபோல தான் இவ்வுலகில் தோன்றின அனைத்து ஜீவன்களுக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒளியாயிருந்தார். அவரிடத்தில் இருந்துதான் அந்த ரேடியேஷன் கதிரியக்கம் போன்று தோன்றி இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேரையும் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு இப்பொழுது ஒளியாக இருக்கிறது. அவர் உள்ளே வந்து விட்டால் போதும். எனக்கு சில சம்பவங்கள் நினைவுக்கு வருகிறது. அதில் ஒன்று, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பாஸ்டர் பென்ஹின். அவருடைய சாட்சியிலே இப்படி சொல்வார். லேட் கேத்ரின் குல்மன் என்ற அம்மையாரை பற்றி அவர் சொல்லுவார். மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா கூட சொல்லுவார். இந்த கேத்ரின் குல்மன் என்ற அந்த அம்மா அந்த மேடைக்கு வந்து தன் கையை நீட்டி then sings my soul, அவ்வளோதான். அந்த விரலை அப்படி நீட்டினாங்கன்னா அந்த விரலிலிருந்து கதிரியக்கம் ரேடியேஷன் மாதிரி ரேடியன்ட் அப்படியே அந்த ஒளி அப்படியே கிளம்பும். பிரவாகித்த அந்த இடம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தினாலே. பாஸ்டர் பென்ஹின் முடங்கி போன ஒரு மனிதனை முன்வரிசையில் கொண்டு வந்து அமர வைத்து விட்டு இவரும் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இந்த அம்மாவிடம் இருந்து புறப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை அவர்களில் இருந்து பாய்ந்து சென்ற அந்த கதிர் இயக்கம் ரேடியேஷன் அல்லது ரேடியன்ட் ஆஃப் லைஃப், ஜீவனுள்ள அந்த கதிர் பாய்ந்து கொண்டே இருக்கும் பொழுது பாஸ்டர் பென்ஹின் பக்கத்தில் இருந்த அந்த மனிதனுடைய சரீரத்தில் கட்டமுடன் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதான். பார்த்தா முடங்கி கிடந்த அந்த மனிதன் நன்றாக எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்ன ஒரு தேவனுடைய ஜீவனுள்ள இயேசுவினுடைய அந்த ஒளி அந்த மனிதனுக்குள் போய் ஜீவன் பெற்று நின்றார். அதற்கு பின்புதான் அதுபோல தான் வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தார். மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களும் மறைந்த டி.எல். ஆஸ்மன் ஐயாவுடைய தேவ செய்தியின் மூலமாக சுகமளிக்கிற அந்த வல்லமையை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் மேடையில் நிற்கும் பொழுது சரி, அவரில் இருந்த அந்த ஜீவன், அவரில் இருந்த அந்த வல்லமை, அந்த ரேடியன்ட், அந்த கதிரியக்கம் போன்ற அந்த வார்த்தை வழியாக, பாடல் வழியாக, செய்தி வழியாக மக்களை போய் அடைந்தது. அப்படிதான் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை சின்ன திரையில்
பார்க்கிற அநேகர் சில நேரங்களிலே நாங்கள் யூத ராஜ சிங்கத்தை கண்டோம். ஐயா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பின் யூத ராஜ சிங்கம் கர்ச்சனையோடு நிற்கிறதை பார்த்தோம். ரேடியன்ட், கதிரியக்கம் போன்ற அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே ஒளியாக மாறுகிறது. அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவராக தன் ஜீவனை அவர் கொடுக்க இந்த பூமிக்கு வந்ததினால்தான், அதை ஏற்கனவே பிதாவாகிய தேவன் அறிந்திருந்ததினால்தான் அவரிலிருந்து ஒளி அப்படி கடந்து போய்கொண்டே இருந்தது. இரண்டாவதாக, பரிபூரண ஜீவன் இலவசமாக கொடுத்தார். வாசிக்க கேளுங்கள், யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பரிபூரண ஜீவன், abundant life. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ரேடியன்ட் லைஃப், கதிர் இயக்கத்தை போல அநேகருக்குள்ள ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு. இப்பொழுது பரிபூரணமான ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒரு தனிப்பட்ட நபர் ஏதோ ஒரு ஆரம்பத்தில் இருந்தது போல் அப்படியே இருந்துட்டு போகணும் என்பது தேவாதி தேவனுடைய நோக்கம் அல்ல. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணமும் அது அல்ல. பரிபூரணமாக, அறக்குறை அல்ல, பரிபூரண சுகத்தை, பரிபூரண ஆசீர்வாதத்தை, பரிபூரணமான வல்லமையை கொடுக்கத்தான் அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக, அப்பொழுது எங்களிடம் கார் வசதி கிடையாது, ஒரு சின்ன ஸ்கூட்டர் வைத்து கொண்டிருந்தேன். ஆரம்ப கால ஊழியம். அந்த ஸ்கூட்டரில் தான் நாங்கள் எல்லா இடங்களுக்கு ஊழியத்திற்கு செல்வோம். அப்படி அந்த ஸ்கூட்டரிலே இரவும் பகலும் ஊழியம் முடித்துவிட்டு வரும்பொழுது ஒரு நாள் திடீரென்று எனது துணைவியார் பாஸ்டர் சாரா ராஜன் ஷான் அவர்களுக்கு பக்கவாதம் வந்து விட்டது. இந்த முகம் வாதம் ஒரு பக்கமாக அப்படி இழுத்து கொண்டு போய்விட்டது. பார்க்கவே விகாரமாக விட்டது. மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போன போது மருத்துவர்கள் பார்த்துவிட்டு இவர்களுக்கு ஃபேசியல் பராலிசிஸ், முகவாதம் வந்துவிட்டது. அதற்கான முயற்சிகள் இருக்கலாம், ஆனால் உடனே சுகம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. தினந்தோறும் அவர்கள் அந்த பக்கவாதத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முக பயிற்சிகளெல்லாம் செய்ய வேண்டும். என்றாலும் வாழ்நாளெல்லாம் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்றார்கள். ஆனால் பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகள் செபித்தார்கள். இவர்களும் அந்த பேச முடியாத அந்த முகம் கோணி வார்த்தைகள் உச்சரிக்க முடியாத வேளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா எனக்கு நீர் சுகம் கொடுப்பீரானால் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை குறித்து பேசிக்கொண்டே இருப்பேன், உம்முடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவன் கொடுத்தார், அதை பரிபூரணமாக கொடுத்தார். அதுதான் இயேசுவின் அன்பு. இன்று வரை அவர்கள் சுகமாய் அந்த காலகட்டத்தில் விரைவில் சுகம் பெற்று அதற்கு பின்பு மணிக்கணக்காக ஒரு சில சமயங்களிலே ஒரு செய்தியை ஆரம்பித்தார். விடுதலையின் ஊழியத்திலே 5 மணி நேரம் சளைக்காமல், ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்காமல், ஒரு நிமிடம் கீழே உட்காராமல், குரல் தளர்வு இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வார். இதற்கு பெயர் தான் பரிபூரண ஜீவன். நானும் அவைகளுக்கு பரிபூரணப்பட வந்தேன். ஜீவன் கொடுத்துட்டார், அந்த ஒளி வந்துடுது, அதோடு நிற்கல. பரிபூரணம், abundant life. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் அப்படிதான். அரைக்குறை ஆசீர்வாதம் இல்லை, பரிபூரணம். பரிபூரணம் அது தேவனின் அன்பு, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மூன்றாவதாக,
யோவான் 11:25 வாசிக்கும் பொழுது, மரித்தோருக்கும் அவர் ஜீவன் கொடுத்தார் என்பதை, லைஃப் ஃபார் த டெட், மரித்தோருக்கும் ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வீக அன்பு நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். வாசிக்க கேட்போமா? யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது லாசருனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்ட காலகட்டத்தில் அருள்நாதர் இயேசுவுக்கு செய்தி போகிறது. அவர் வருவதற்கு முன்பதாகவே லாசரு மரித்து விட்டார். லாசரு அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிநேகிதன். அந்த குடும்பமே ரொம்ப பரிச்சயமானவர்கள். அருள்நாதர் இயேசுவுக்கு மிக நெருக்கமான குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்த இந்த ஆண் மகன் இப்பொழுது லாசரு மரிச்சிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிட்டு இயேசுநாதர் வரும்பொழுது அங்கெல்லாம் கூச்சல் குழப்பம், கண்ணீர் வடிக்கிறார்கள் சகோதரிகள். அப்பொழுதுதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, ஏமா நீ கலங்குற? நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேனே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவராக இயேசு அந்த மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பின்பு உயிரோடு எழுப்பினதை நாம் அறிவோம். ஒருவேளை எனக்கு அன்பானவர்களே, நானே உயிர்த்தெழுதல், மரித்தவர்கள் பிழைக்கக்கூடிய நிலையில் அவருடைய ஜீவன் இருக்குன்னா, ஒருவேளை இந்த பூமியில் செத்து போனவங்களெல்லாம் அவருடைய எழுப்பிடுவாரா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்ம மரிச்சாலும் பிழைப்போம். எங்கே? மோட்சத்தில் இருப்போம். ஒரு புதிய ஜீவனோடு அங்கே இருப்போம். லைஃப் ஃபார் த டெட், அதான் அவருடைய அன்பு. எங்கள் திருச்சபையில் ஒரு ஐயா, அவருடைய பெயர் டிஜி சுதர்சனம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஆராதனை கூடமாக எங்கள் கூடம் இருந்த பொழுது, மதியம் ஆராதனை முடிந்தது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு பார்த்தா, இவர் நல்ல 6 அடி உயரத்துக்கு இருப்பார், திடகாத்திரமாக இருப்பார், நெடுஞ்சானா கீழே கிடக்கிறார். அவருடைய மனைவி ஒரு நர்சிங் சூப்பரண்டன்ட். அவர்களுடைய அடுத்த ஒரு சகோதரி நர்சிங் டியூட்டர், எல்லாம் அப்படி சுத்தம் நின்றுட்டுருக்காங்க. இவருக்கு மூச்சு போயின நிலையிலே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ரிவைவ் பண்ணுறதுக்கு மருத்துவ முறையில் என்னென்னமோ சிஆர்பி எல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவினார். நான் தான் ஜீவனோடு இருக்கிறேனே, என் வார்த்தையினால் பிழைப்பானே, நீ போய் சொல்லு, நான் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவர் எழுந்தார். ஜீவனோடு இன்று வரை 83 வயது சுகமாயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழி. அவருடைய அன்பு. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். He is the way, He is truth and He is the life. அவர்தான் வழி. அவருடைய அன்பு பாருங்கள், நமக்கு வழிகாட்டும்படியாக, சத்தியத்தில் நம்மை நடத்தும்படியாக வந்தவர். அடுத்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து ரோமர் 5:21 பவுலடிகள் சொல்கிறது மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். வாசிக்கிறோம், கேளுங்களேன். ரோமர் 5:21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், அவருடைய அன்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த நித்திய ஜீவன் நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அவருடைய அன்பு அது. அடுத்து மரணம் அழிக்கப்பட்டது, டெத் அபாலிஷ்ட். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்து அந்த பாவத்தின் சம்பளத்தை பெற வேண்டிய மனிதனுக்கு
விமோச்சனத்தை கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 1:10 அப்படி வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்து he abolished death. இனி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் அனுபவிக்க வேண்டியது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கடைசியாக அதை சொல்லி நான் முடிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் இயேசுதான். The only source of the life is Christ. அவர் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தின் தேவையற்ற வெளிச்சங்கள், தேவையற்ற காரியங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும் பொழுது, அது இயேசு கிறிஸ்துவை ஒருவர் அடையும் பொழுது, உடையவராக மாறும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறது. அவர் ஜீவனுக்கு ஏதுவான நிலையில் வாழ முடிகிறது. அவர் செத்தாலும் பிழைக்க முடிகிறது. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ முடிகிறது. அன்பானவர்களை, இறுதியாக நம்ம யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி ஒரு பெரிய தியாக சம்மலாக சிலுவையில் மரித்தாரே, அதை குறித்து பவுல் அழகாக எழுதுகிறார். அதை வாசிக்கலாமா? ரோமர் 5:6 தொடங்கி 9 முடிய உள்ள வசனங்கள். Book of Romans chapter 5 verse 6 to 9. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே அக்கிரமக்காரருக்காக மரித்தார். லிசன், கவனியுங்கள். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானோமே. ஆனால் கிறிஸ்து அப்படிப்பட்ட அக்கிரமக்காரருக்காக அல்ல. பவுல் எழுதும்போது நீதிமானுக்காக ஒருத்தன் சாகிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு நல்லவனுக்காக ஒருத்தன் சாகிறதே அளவு உடுப்பாக நம்ம வேலையை பார்த்துட்டு போவோன்னு போயிட்டுருக்க காலகட்டத்தில் அக்கிரமக்காரருக்காக அவர் மரித்தார்னா, பாவியாக எனக்காக அவர் மரித்தார்னா அவருடைய அன்பை எவ்வளோ பெருசு பாருங்க. நல்லவனுக்காக ஒருவர் மரிக்கலாம், ஆனால் அக்கிரமக்காரனுக்காக பாவியாக நாம் இருக்கையிலே அவர் மரித்ததினாலே அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், எப்படியாகிலும் உங்களையும் என்னையும் மீட்கும் பொருட்டாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மரித்தார். கடைசியாக ஒரு சின்ன சம்பவம் என் நினைவுக்கு வருது. அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு கொலை காரணமாயிட்டாங்க. தம்பி கொலை பண்ணிட்டான். அந்த கத்தி அவன் கையில் இருக்கிறது. ரத்தம் அவன் மேல் பீரிட்டு அடித்ததினால் அவனுடைய சட்டை முழுவதும் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அண்ணனும் தம்பியுமாக ஓடி தங்கள் வீடு ஏறி வந்து விட்டார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை அறிந்த போலீஸ் பின் துரத்தி கொண்டு ஓடி வந்த பொழுது தம்பி கதறுகிறான், அண்ணா எனக்கு தூக்கு நிச்சயம்தான், போலீஸ் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, எனக்கு நிச்சயம் மரணம், நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு மரணம் தான். அப்பொழுது அண்ணன் சொன்னான், தம்பி நீ பயப்படாதுப்பா, உன் சட்டையை கழுத்து, நீதா என் சட்டையை நீ போட்டுக்கோ, அந்த கத்தியை என் கையில் கொடு. என்னென்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல கொடு. தம்பியின் இரத்த கரை படிந்த மேலாடையை அண்ணன் அணிந்து கொண்டு அவன் கையில் இருந்த கத்தியை வைத்து, அதற்குள் போலீஸ் வந்துவிட்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் பாவம் போல வெளியே வந்தவுடனே, டே ஏறுடா வண்டியில், போலீஸ் வண்டியில் கொண்டு போனார்கள்.
சிறிது காலத்திற்கு பின்பு தூக்கு என்றுதான் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். தூக்கு மேடையில் அண்ணன் போய் நிற்கும் பொழுது அந்த கழுத்திலே தூக்கு கயிறை போட்டு இழுக்கும் அந்த நேரத்தில் எங்கேயோ இருந்து தம்பி ஓடி வந்தான். அண்ணா, ஐயோ என் அண்ணனை காப்பாற்றுங்கள், அவர் கொலை செய்யவில்லை, நான் தான் செஞ்சேன். ஆனால் அதற்கு முன்பதாக அண்ணன் மரித்து விட்டார். இந்த தம்பி கதறினான், அண்ணா என்ன வாழ வைக்க, எனக்கு ஜீவன் கொடுக்க நீதிமானாகி நீங்கள் மரித்தீர்களே. அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் மீட்கும் பொருட்டு இயேசு தன்னை கொடுத்தார். இயேசுவின் அன்பு பெரியது. ஒருவேளை எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நாம் திருவிருந்துக்கு பின்பு ஜெபிக்க போகிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம், திரு ரத்தம், இவைகளை பற்றி விவரமாக பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் சில நிமிடங்கள் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை எடுத்து உரைத்த பின்பு இறுதியிலே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை இந்த இயேசு எனக்கு வேண்டும், என் மேல் அவ்வளவு அன்புள்ள இந்த இயேசு வேண்டும் என்றால் நீங்கள் கூட மனம் திரும்பிங்க. திருவிருந்தில் பங்கு பெறுறதுக்கு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது உங்களை ஒப்புக்கொடுங்க. நீங்களும் தயாராகுங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கின அந்த கல்வன் கடைசி வினாடியில் கர்த்தரிடத்தில் முறையிட்ட பொழுது, இயேசு இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன பொழுது அவன் திருமுழுக்கு எடுக்கவில்லை, அவன் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. ஆனால் பரிசுத்தம் அடைந்தவனாக பரிசுத்த சிந்தையோடு இயேசு போதும் என்று தன்னை அர்ப்பணித்தான். அவனுக்கு வாழ்வு கிடைத்தது. ஒருவேளை உங்களுக்கும் அப்படி கிடைக்கலாமே. வாங்க, பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்களுடைய சில வார்த்தைகளை கேட்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இளம் வாலிபர்களே, பெரியவர்களே, முதியவர்களே, தேவ ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அவருடைய வாக்கு தத்தங்களை இப்பொழுது நாம் திருச்சபையாக இணைந்து அறிக்கை செய்ய போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை என்னோடு இணைந்து நீங்களும் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் ஆமேன் என்ற வார்த்தையாவது சொல்லுங்கள். முதலாவதாக விடுதலைக்காக நாம் அறிக்கை செய்ய போகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும், இளம் வாலிபர்களுக்கும், பெரியவர்களுக்கும், முதியவர்களுக்கும், ஊழியர்களுக்கும், ஊழியங்களுக்கும், திருச்சபைகளுக்கும் விடுதலை தேவைப்படுகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை இப்பொழுது நாம் அறிக்கை செய்யும் பொழுது எந்த இடத்திலெல்லாம் நமக்கு விடுதலை தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் இந்த வார்த்தை அனுப்பின நோக்கம் நிறைவேறும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஊழியம் செய்வார். சங்கீதம் 119:32 நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நீர் எங்கள் இருதயத்தை விசாலமாக்கும்போது நாங்கள் ஒவ்வொருவரும் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவோம். சங்கீதம் 146:7 சங்கீதம் 146:7 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார்,
பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வளர்ச்சி அடைய வேண்டும். குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், தேவ ஊழியர்கள், ஊழியங்கள், திருச்சபைகள் வளர வேண்டும். இது தேவனுடைய விருப்பமாக, வாஞ்சையாக இருக்கிறது. ஆகவே அதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை திருச்சபையாக இப்பொழுது நாம் அறிக்கை செய்வோம். சங்கீதம் 92 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். சங்கீதம் 92 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய
அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். எபேசியர் 4:14, 14 15. எபேசியர் 4:14, 14 15. நாம் இனி குழந்தைகளாயிராமல், நல்ல சொல்லுங்க, நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 பேதுரு 1:3, 4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் இருக்கிற சூழ்நிலைகளில் நம்மை ஊக்குவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை குறித்து அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இப்பொழுது நம்முடைய ஆவிக்குள்ளாக, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக, நம்முடைய திருச்சபைக்குள்ளாக, நாம் இருக்கிற பகுதிகளுக்குள்ளாக இப்பொழுது நாம் அனுப்பப் போகிறோம். சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். எரேமியா 29:11. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கும்
முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் உலகமெங்கிலும் இணைந்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில், கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகளின் இருதயங்களை, சிறு பிள்ளைகளின் இருதயங்களை, இளம் வாலிபர்களுடைய இருதயங்களை, வாலிபர்களுடைய இருதயங்களை, பெரியவர்களுடைய இருதயங்களை, முதியவர்களுடைய இருதயங்களை, ஊழியர்களுடைய இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மறுபடியும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நாம் எல்லாரும் உரிமையோடு இந்த தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் உலகமெங்கிலும் இணைந்திருக்கிற உங்கள் கிரியையையும், கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த இடத்திலெல்லாம் பலவீனமாயிருக்கிறீர்களோ உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். அவருடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு உங்களை அவர் பலப்படுத்தப் போகிறார். உங்களை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை அவர் அழைத்திருக்கிறாரோ, தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, முன்குறித்திருக்கிறாரோ
அதை செய்வதற்குரிய ஒரு தெய்வீக வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக அவருடைய வார்த்தை இன்றைக்கு கொண்டு வரப்போகிறது. இப்பொழுது நாம் அறிக்கை செய்வோம். சங்கீதம் 73 25 26. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லை. எங்கள் மாம்சமும் எங்கள் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் எங்கள் இருதயத்தின் கன்மலையும் எங்கள் பங்குமாயிருக்கிறார். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம். எங்கள் மாம்சமும் எங்கள் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் எங்கள் இருதயத்தின் கன்மலையும் எங்கள் பங்குமாயிருக்கிறார். ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்திலிருந்து 31 வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளின் மூலமாக எந்த விதத்திலெல்லாம் நமக்கு அவர் ஊழியம் செய்ய அவர் சித்தமுடையவராக இருந்தாரோ அந்த பகுதிகளிலெல்லாம் நமக்கு அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தப் போகிறோம். அதற்குரிய வார்த்தைகளை நாம் இப்பொழுது அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய சரீரத்தை குறித்து, அவருடைய இரத்தத்தை குறித்து சொன்ன வார்த்தைகளை இப்பொழுது வேதத்தில் இருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் 6 அதிகாரம் 48 வசனத்திலிருந்து 58 வசனம். யோவான் 6 அதிகாரம் 48 வசனத்திலிருந்து 58 வசனம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை.
என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சரீரத்தை புசிக்கப் போகிறேன், உம்முடைய இரத்தத்தை நான் பானம் பண்ண போகிறேன். நீ சொன்ன வார்த்தையின்படியே இந்த உலகத்தில் நான் உம்மோடு இணைந்திருக்க, இந்த உலகத்தில் நான் பிழைத்திருக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நீர் முழுமையாக எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. எந்த இடத்திலெல்லாம் உம்முடைய தெய்வீக தொடுதல், உம்முடைய மாம்சத்தை புசிக்கும் பொழுது, உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது விடுதலை உண்டாக வேண்டுமோ, இந்த பகுதிகளிலெல்லாம் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. மரண ஆவிகள், நரக ஆவிகள் உம்முடைய சரீரமாகிய திருச்சபையை விட்டு நிரந்தரமாக ஒளிந்து போவதாக. கிறிஸ்துவின் வல்லமை, அபிஷேகம், அக்கினி உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக செய்கிற ஊழியத்திற்காக நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றதான அப்பம் அல்லது வேஃபர்ஸ், திராட்சை ரசம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையிலே தன் சீஷர்களோடு இணைந்து இந்த திருவிருந்தை ஏற்படுத்தினார். அவ்வமயம் அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று கொடுக்க அவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். ஏற்கனவே இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று. ஆகவே இப்பொழுது இந்த அப்பத்தை இயேசுவின் சரீரமாக பாவித்து பங்கிட்டு கொள்ளுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூட புசியுங்கள். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள், நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்றார். ஆகவே நாம் இப்பொழுது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்று சொல்லி பருகுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும், நம்மை நீதிமான்களாக மாற்றும். ஸ்தோத்திரத்தோடு கூட பருகுங்கள்.
நன்றி அப்பா. திரு சரீரமும் திரு ரத்தம் எங்களை புதுப்பிப்பதற்காக நன்றி. நம்ம எல்லாவருமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், முழங்கால் போடுகிறவர்கள், நிற்கிறவர்கள், உங்கள் வசதிக்கேற்ப கண்களை மூடிக்கொண்டு இறுதி பிரார்த்தனையில் பங்கு பெறுவோம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தியானித்தோம். தகப்பனே, அந்த இயேசு வேண்டும். அந்த நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும். அவரில் இருந்து வந்த அந்த ஒளி எனக்குள் வேண்டும். நானும் மரித்தாலும் பிழைக்க வேண்டும். எனக்கு அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படி மரணத்தை அழித்து ஜீவனை கொடுத்ததோ, வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்ததோ, என் வாழ்க்கைக்கும் இயேசு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இப்பொழுது ஆண்டவரே உம் சமூகத்தை நிற்கிறார்களே, உங்க கரத்தை நீட்டி அவங்களை தொட்டு ஆசீர்வச்சிருங்கப்பா. ஒரு சில நான் மரித்து கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் டையிங், என் சரீரத்தின் உறுப்புகள் உருக்குலைந்து விட்டது, மருத்துவர்கள் நாள் குறித்து விட்டார்கள், தொழுநோய் யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து எவ்வளவு காலம் வாழ்றது, சொல்லொண்ணாத வியாதி எங்களை வாட்டுகிறது. இந்த கொரோனாவின் பாதிப்பினாலே என் சரீரம் பலன் இழந்து போய்விட்டது என்றெல்லாம் கதறும் பிள்ளைகளுக்கு உம் ஜீவன் வெளிப்பட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு சாவாமை தரித்தவராகிய இயேசுவின் வல்லமை பிளந்த சரீரங்களுக்குள் இறங்க நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. உமது பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் தொட்டு இப்பொழுது சுகமாக்குங்கப்பா. இப்பொழுது தொட்டு சுகமாக்குங்கள். பார்த்திபன் என்ற அன்பு சகோதரனை நீ பார்க்கிறீர். அவர் மனம் கசந்து அழுகிற அழுகைக்கு பதில் தாரும். கண்ணீரோடு என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று கதரும் சிஸ்டர் சாமுண்டீஸ்வரி, பயப்படாதீங்கம்மா, இயேசு அன்புள்ளவர். கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு ஏதாவது நல்லது செய்ய மாட்டாரா அந்த கடவுள்? கட்டாயம் செய்வார். தலை தூக்க முடியாத பாரத்தினால் சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு மகளே, இயேசுவின் அன்பு உங்களை உயிர்ப்பிக்க செய்கிறது. மிஸ்டர் கதிரேசன், இயேசுவில் இருந்து வரும் அந்த அன்பு, ரேடியன்ட் ஆஃப் கிரைஸ்ட் லவ், கதிரியக்கம் போன்ற அந்த அன்பு உங்கள் மேல் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் என் நோய் நீங்க வேண்டும், என் வேதனை மறைய வேண்டும், ஆர்த்தரைட்டிஸ், எனக்கு கூட பக்கவாதங்க, எனக்கு கூட ஃபேசியல் பராலிசிஸ் மாதிரி தாங்க முகம் கோணிக்கிட்டு இருக்கு. இல்லை 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 இல்லை, பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிற இயேசுவின் அன்பு இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குறது. கல்வாரி சிலுவையில் நமக்காக மாண்ட இயேசுவின் அன்பு பாவி என்று தள்ளாமல் கூவி அழைக்கும் உங்களுக்கு தாவி வந்து அற்புதம் செய்கிற இயேசுவின் அன்பு, தியாக அன்பு இப்பொழுது உங்களை கழுவிக் கொண்டிருக்கிறது, சுகமாக்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் என்னையும் சுகமாக்கும், எனக்கும் விடுதலை தாரும், எனக்கும் அற்புதம் செய்யணும் கேட்குறாங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய அன்பினால் நிரப்புங்க. நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுங்கப்பா. தகப்பனே, எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது அவரோடு இணைந்த பிள்ளைகளை உம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசங்களிலும் எங்கள் திருச்சபைகளிலும் ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நாட்டை ஆளுகின்ற அரசியல் தலைவர்கள், இந்த கொரோனா காலத்தில் பாடுபடும் மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், செவிலியர்கள், எல்லையை காக்கும் இராணுவ அன்பர்கள், எங்கள் ஊர் போலீஸ் அதிகாரிகள், எங்களுக்காக பரிதபிக்கும் அன்பர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஏஞ்சல் டிவியினுடைய நேயர்கள், ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளர்கள், கர்த்தருடைய சபை விசுவாசிகள்
ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 2 கைகளையும் உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸ் நிகழ்ச்சிகள் பாஸ்டர் சாரராஜன் ஜான் வழங்கும் விடுதலையின் செய்தியில் பங்கு பெறுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை பற்றி நான் ஏற்கனவே சொன்னது போல கருத்துக்களை எமக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.